ஆமிர்தக நகரம். அதில் பாவசர்மா என்ற ஒரு பிராமணன், அவனுடைய மனைவி வேசி தொழில் பண்ணினாள். அது மட்டும் இல்லை, மாம்சம் சாப்பிடுவா, மது சாப்பிடுவா, திருடுவா, வேறு மற்ற பெண்களுடைய கணவன்மார்களோடு செல்லாவிப்பாள், உயிர்களை கொன்று வேட்டை கூட ஆடுவா. பனங்கல்லுன்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். பனைமரத்து சாராயம்னா பயங்கரமாக இஷ்டமாக சாப்பிடுவா. ஒரு தடவை அவள் கழுத்து வரைக்கும் பனங்களில் குடிச்சிட்டு அந்த மயக்கத்தில் அப்படியே கிடந்த உயிரே போயிடுச்சு, செத்து போயிட்டான். அப்போது பகவான் பார்த்தான், இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு, நீ ஒரு பனைமரமாக போன்னு சொல்லி அவளை ஒரு பனைமரமாக ஆக்கிவிட்டான். இப்போ பனங்களில் குடிச்சு செத்தவ பனைமரம் ஆகிட்டான். இந்த பனைமரத்தடியில் 2 பிரம்மராட்சஸ் பேய்கள் இருந்தனவாம். இப்போது இந்த பனைமரம் ப்ளஸ் 2 பிரம்மராட்சஸ் 3 பேர் அங்கே ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ தற்செயலாக அந்த பக்கம் வந்த ஒரு பிராமணன் என்ன பண்ணாராம், பகவத்கீதை 8வது அத்தியாயத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை முதல் பாதியை மட்டும் சொன்னாராம், அரை ஸ்லோகம் சொன்னாராம். சொன்ன உடனே அந்த பனைமரமாக இருந்தவள் உடனே ஆஹா ரொம்ப திவ்யமாக இருக்கேன்ன போது அந்த பிரம்மராட்சசிகளும் சாபம் தீர்ந்து நற்கதி பெற்றன. அந்த பனைமரமும் சாபம் தீர்ந்து நற்கதி பெற்றது. அதனால் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து குடி, மது, இந்த மாதிரி ஒரு அதர்மமான சாப்பாட்டில் நாட்டம் இருந்தால் அந்த பழக்கம் மாறுறதுக்கு பகவத்கீதை 8வது அத்தியாயத்தை படிங்க என்று சொல்லுவார்கள். பாருங்கள், 8வது அத்தியாயத்தில் அரை ஸ்லோகனான பிராமணர் சொன்னாராம், 3 ஆத்மாவுக்கு நற்கதி ஆகி போச்சு.